இன்னைக்கு பார்க்க போகிறது ஹோத்தா ரஹேகா அப்படின்றதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, அதுக்கு என்ன அர்த்தம், அதை எந்த இடத்துல யூஸ் பண்ணுறது, அதை பற்றி தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் படித்து கற்றுக்கிட்ட ஹிந்தி கிடையாது, என்னுடைய தாய்மொழி மாதிரி தான் ஹிந்தி. நான் தமிழ் பொண்ணாக இருந்தாலும் நான் பிறந்தது மகாராஷ்டிரா, வளர்ந்தது மகாராஷ்டிரா, இப்போ இருக்கிறது மத்திய பிரதேஷ். ஸோ நான் இந்த ஏரியாவிலேயே இருக்கிறதுனால நான் சரளமாக ஹிந்தி பேசுவேன். மற்றவங்க எப்படி பேசுகிறாங்கன்றதும் எனக்கு தெரியும். அதனால் இந்த வார்த்தை தான் எனக்கு தெரியும், இந்த வார்த்தை தான் எனக்கு தெரியாது அப்படின்றது எதுவுமே கிடையாது. நான் சொல்கிறது 100% பியோர் ஹிந்தி. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அகர் மை ஆப்கி ஜகா ஹோத்தா தோ மதத் கர்த்தா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அகர் அப்படின்னா ஒரு வேளை, மை ஆப்கி ஜகா ஹோத்தா தோ அப்படின்னா, மேன்றது நான், ஆப்கி ஜகா அதாவது நீங்கள் இருக்கிற இடத்துல, ஹோத்தா தோ இருந்திருந்தால் அப்படின்னு அர்த்தம். இந்த ஹோத்தா அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸில் இருந்திருந்தால் அப்படின்னு அர்த்தம். மதத் கர்த்தா உதவி செஞ்சிருப்பேன் அப்படின்னு அர்த்தம். நான் உங்களிடத்தில் இருந்திருந்தால், அதாவது நீங்கள் இருக்கும் இடத்தில் நான் இருந்திருந்தா நான் உதவி பண்ணியிருப்பேன் அப்படின்னு அர்த்தம். சேம் அதே வேர்டு தான், கொஞ்சம் லைட்டாக வித்தியாசம். அகர் மை ஆப்கி ஜகா ரஹத்தா தோ ஜரூர் மதத் கர்த்தா. இப்போ அந்த ஹோத்தா அப்படிங்கிற வார்த்தைக்கும் இந்த ரஹத்தா அப்படிங்கிற வார்த்தைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் கிடையாது, சேம் தான். நான் உங்கள் இடத்தில் இருந்திருந்தால் கண்டிப்பாக உதவி செஞ்சுருப்பேன் அப்படின்னு அர்த்தம். மேலே இருக்கிறதுக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்திருந்தால் அப்படின்னு. वो டாக்டர் ஹோத்தா தோ சப்கா இலாஜ் கர்த்தா. அவன் டாக்டராக இருந்திருந்தால் எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பான். இருந்திருந்தால் அப்படின்ற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இந்த ஹோத்தா ரஹத்தா வருது. அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வார்த்தை உங்கள் வாயில் வர ஆரம்பிச்சிரும். இருந்திருந்தால் அப்படின்றது எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்ற இடத்துல நீங்கள் இந்த வார்த்தையை சேர்த்து பேசலாம். ஏ காம் ஆசான் ஹோத்தா தோ சப் கர் லேத்தே. இந்த வேலை ஈஸியாக இருந்திருந்தால் எல்லாரும் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். இங்கேயும் அந்த இருந்திருந்தால் அப்படின்னு தான் வருது. ஏ காம் ஆசான் ரஹத்தா தோ சப் கர் லேத்தே, சேம் அர்த்தம் தான். இந்த வேலை ஈஸியாக இருந்திருந்தால் எல்லாரும் பண்ணியிருப்பாங்க, செஞ்சிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஏ காம் கட்டின் ரஹத்தா தோ கோய் நீ கர்த்தா. சேம் இதே இடத்துல ஏ காம் கட்டின் ஹோத்தா தோ கோய் நீ கர்த்தா அப்படி சொல்லலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த வேலை கடினமாக இருந்திருந்தால் யாரும் செய்திருக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஆப்கி ஜக மை ஹோத்தா தோ ஜகடா ஹோ ஜாத்தா. உங்கள் இடத்துல நான் இருந்திருந்தா சண்டை போட்டிருப்பேன், சண்டை நடந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம். உங்கள் இடத்துல நான் இருந்திருந்தா, ஆப்கி ஜக மை ஹோத்தா தோ ஜகடா ஹோ ஜாத்தா, ஆப்கி ஜக மை ரஹத்தா தோ ஜகடா ஹோ ஜாத்தா. சேம் ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான், இருந்திருந்தால் அப்படின்னு அர்த்தம். சில நேரம் ஃப்ளோவில் எனக்கும் ரஹத்தான்றது வரும், ஹோத்தான்றது வரும், ரெண்டுமே வரும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் அடுத்தவங்க சொன்னால் புரிஞ்சுக்கலாம்ல, அதனால தான் இந்த வீடியோவை கொண்டு வந்தேன். ஆப் பெஹ்லே மில் கை ஹோத்தி தோ அச்சா ரஹத்தா. இப்போ இந்த இடத்துல ஹோத்தாக்கு பதிலாக ஹோத்தி இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆப் பெஹ்லே நீங்கள் ஃபஸ்ட்லேயே முதல்லையே, மில் கை ஹோத்தி தோ இது ஃபீமேலை சொல்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு இன்னைக்கு கிடச்சிட்ட, முதல்ல கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஆப் பெஹ்லே மில் கை ஹோத்தி தோ, நீங்கள் ஃபஸ்ட்டே கிடைத்திருந்தால் அச்சா ரஹத்தா நல்லா இருந்திருக்கும். இந்த இடத்துல கிடைத்திருந்தால் அப்படின்னு வருது. சரிங்களா? ஆப் பெஹ்லே மில் கயே ஹோத்தே தோ அச்சா ரஹத்தா. அதே வார்த்தை தான், நீங்கள் முதல்லையே கிடைத்திருந்தால்
நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த ஹோத்தி ஹோத்தேக்கு என்ன அர்த்தம், என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோத்தி அப்படிங்கிறது ஒரே ஒரு பொண்ணை சொல்கிறது. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு கூட வச்சுக்கோங்களேன். அவங்கள மட்டும் நீங்கள் சொல்கிறதா இருந்தால், ஆப் மில் கயே ஹோத்தி தோ பஹ்லே ஹி மில் கயே ஹோத்தி தோ அச்சா ரஹ்தா, நீங்கள் முதல்லே கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் நீங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட சொல்லிக்கலாம், ஆனால் ஃபீமேல். அதே வார்த்தையை ஹோத்தே அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, 2 பேர் இல்லை 3 பேர் அப்படி சேர்ந்து நீங்கள் அதாவது நீங்கள் எல்லாரும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். நீங்கள் அதில் 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. நீங்கள் முதல்லே கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம். 2 3 பேர் சேர்ந்து சொல்கிறப்பையும் அப்படி தான் சொல்லணும். ரொம்ப மரியாதையாக சொல்லணுன்னா கூட அந்த மாதிரி தான் சொல்லணும். ஆப் பஹ்லே மில் கயே ஹோத்தே தோ அச்சா ரஹ்தா, நீங்கள் முதல்லே கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது. இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசிக்கிறது, பசங்கள் கூட பேசிக்கலாம், இல்லை பொண்ணுக்கும் பையனுக்கும் கூட பேசிக்கலாம். அப்போ என்ன சொல்லணும்னா, தூ தூ பஹ்லே மில் கயா ஹோத்தா தோ அச்சா ரஹ்தா, அந்த இடத்துல ஹோத்தா யூஸ் பண்ணணும். இது பசங்கக்கிட்ட சொல்கிறது கொஞ்சம் மரியாதை இல்லாத வார்த்தைன்னு வச்சுக்கோங்களேன். இருந்திருந்தால், நீ முதல்லையே கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றதுக்கு அர்த்தம். சென்டென்ஸை பொறுத்து இதுவும் மாறுதா? இப்போ சொல்லி கொடுத்தது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கேள்வி நேரம். காடி பஹ்லே ஆகயா ஹோத்தா தோ அச்சா ரஹ்தா, இது கரெக்டான ஆன்சர் எது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். நிறைய பேர் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கீங்க, கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கவனமாக கேட்குறீங்க அப்படிங்கிறது புரியுது. என்னுடைய ஸ்டூடெண்ட்டோட வாய்ஸ் ரெக்கார்டிங் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை போய் பாருங்கள், உங்களுக்கே தெளிவு கிடைக்கும். ஹிந்தி ஈஸியான லாங்குவேஜ் தான், சீக்கிரமாக கற்றுக்கலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கும் என்னை போலவே ஸ்பீடாகவும் தெளிவாகவும் கொஞ்சம் கூட திணறாமல் ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னா கிளாஸில் ஜாயின் ஆகி ஹிந்தி நல்லா பேசலாம். இந்த வீடியோ எப்படி இருந்ததை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே போல் இன்னொரு வீடியோ ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, டச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.